வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா. பிளான் பியை கையில் எடுத்த சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடி எச்சரிக்கையாம். வாங்க வீடியோவை முழுமையாக்குங்களா. அதாவது அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஒருவர் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி மனமிட்டு பேச போகிறென அறிவித்துள்ளாராம். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களோ அமித்ஷா செயல்பாடுகளால் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, அதனால் நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலக இருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தாராம். இது குறித்து கூட்டணி யாரோடு என்பது குறித்து டிசம்பரில் முடிவெடுப்போம் என அப்படி ஒரு சாக் கொடுத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறார் டிடிவி அவர்கள். அடுத்து பார்த்தோமானால் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒருங்கிணைத்த அதிமுக தான் எல்லோருக்குமே நல்ல ஒரு வெற்றி வாகை சூட வேண்டும், அப்படி ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வி.கே. சசிகலா அவர்கள். அதை நான் அவமதிக்கிறேன், ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சரான ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் என்பதை இந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. அதாவது என்ன சொல்வதென்றால், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன எல்லோருமே சேர்ந்து அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் ஒன்றை வைத்துள்ளார்களாம். அவருக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்கிறாங்கன்னு அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாகவும் கிளம்பியிருக்கு. அந்த செய்தி என்னவென்றால், எங்களை புறக்கணித்தால் ஆட்சி மாற்றம் நடக்காது, உங்களோட முதலமைச்சர் கனவும் பலிக்காது அப்படிங்கிறதான் இந்த செய்தியானது வெளிப்படையாகவே கூறப்பட்டு வருகிறது. அதாவது தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை இன்று வரை எங்களுக்கு தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும் என்று ஓபிஎஸ் தரப்பிலும், ஒருவேளை எங்கள் டீமை புறக்கணித்து விட்டால் இழப்புகள் உங்களுக்குத்தான் ஏற்படும், அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கியானது குறைந்துதான் செல்லும் தென் மாவட்டங்கள் என்று அவர் கூறியுள்ளார். உங்களுக்குத்தான் ஏற்படும் முதலமைச்சர் நாற்காலியும் கிடைக்காது என ஓபிஎஸ் அவர்களும், வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் என மூவர் அணியும் எடப்பாடிக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் எங்கள் எல்லோரையும் இணைச்சவங்களா, யாரும் உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலியை எதிர்பார்க்கல, நீங்களே முதலமைச்சர் நாற்காலியை அமரலாம் என்பதையும் நாங்கள் திரும்ப பதிவை செய்கிறோம் என வி.கே. சசிகலா தரப்பிலிருந்து உறுதிபட தெரிவித்தார்கள். முடியாதுன்னு இழப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை, அதிமுக அதிருப்தியில் இருக்கும் மாஜிக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வரவுள்ள தேர்தலில் களம் இறக்கினால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதை மட்டுமன்றி தென் மாவட்டங்களில் கடுமையான பரபரப்பு செய்த வாக்குகளை எல்லாம் பிரிக்க நேரிடும், இதனால் அதிமுக கண்டிப்பாக தோல்வியை மட்டுமே தழுவக்கூடும் என பிளான் பியை கையில் எடுத்துள்ளார் சசிகலா அவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்களாம். அது மட்டுமின்றி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளான ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் இன்று மக்களிடையே மனமிட்டு பேசப் போகிறேன் என்று அறிவித்திருந்தார். இன்னொரு பக்கமோ டிடிவி தினகரன் அமித்ஷா செயல்பாடுகளால் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் முழுமையாக விலகுகிறோம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிட்டிருந்தாராம். இது குறித்து நாங்கள் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பரில் முடிவெடுப்போம், அப்படி ஒரு சாக்கையும் கொடுத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் அதிர்ச்சியும் கொடுத்துள்ளது டிடிவி தினகரன். மேலும் இது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம் ஆகிய மூவரும் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாகவும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.